விராதன் என்று ஒரு அரக்கன், ஒரு ராட்சசன் வருகிறான். வந்து இந்த மூவரையும் பார்க்கிறான். ராம லக்ஷ்மண சீதைகளை பார்த்து, யார் நீங்கள்? கையிலே வில்லு அம்புமா வருகிறீர்கள், ஆனால் ஜடாமுடி தரித்து முனிவேஷத்தில் இருக்கிறீர்கள், ஆனால் சத்திரியர்களைப் போல வில்லை கொண்டு கையிலே கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய உயிர் முடிந்தது, நீங்கள் இன்றோடு முடிந்தீர்கள் என்று அவன் ஆன்னு ஒரு பெரிய ஆரவாரத்தோடு வருகிறான். உடனே ராமபிரான் அவனை தடுத்து, நான் அயோத்தியிலிருந்து வருகிறேன், தசரதனுடைய பிள்ளை என்று தன்னுடைய விற்த்தாந்தத்தை எல்லாம் சொல்லி, அவன் நீ யார் என்று கேட்டான். நான் பெரிய ராட்சசன், உங்களுடைய இதை முடிக்க போகிறேன், இன்றைக்கே நான் உங்களை எல்லாம் முடிக்க போகிறேன் என்று அவன் சீதையை தூக்கி கொண்டு ஓடுகிறான் அந்த விராதன். உடனே பெருமாள் பார்த்தால் கொஞ்சம் சோகம் பெருமாளுக்கு. ஐயோ, கைகேயி நம்மை காட்டுக்கு போக சொன்னது இதுக்குத்தானா? காட்டுக்கு போய் நாம் ஏதோ சௌக்கியமா இருக்கலாம்னு பார்த்தா ஒரு சீதையை ஒரு ராட்சசன் அபகரித்து கொண்டு போவதை பார்க்கும்படி ஆகிவிட்டதே என்று சோகப்படுகிறார் ராமபிரான். அந்த சமயத்திலே அவரை தேத்துகிறார். இளைய பெருமாள் அவரை தேத்தி, கவலைப்படாதீர், அவனை ஒரு நிமிஷத்திலே நான் முடித்து விடுகிறேன் என்று அவனோடு யுத்தத்துக்கு செல்கிறார்கள். இருவரும், ராமலக்ஷ்மணர்கள் இருவரும் அவனோடு யுத்தத்துக்கு செல்கிறார்கள். அப்படி யுத்தத்துக்கு சென்று அவன் மீது பல பல பானங்களை எல்லாம் இவர்கள் வீசுகிறார்கள். அவனுடைய கையை வெட்டுகிறார்கள். என்னெல்லாம் முடியுமோ எல்லாம் அவனை பண்ணுகிறார்கள். ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆகல். என்ன இவர்கள் எத்தனை பானங்களை விட்டாலும் அவன் பாட்டுக்கு சோம்பலை முடிச்சுண்டு அவன் சிரிச்சுட்டே இருக்கான். இவர்களுக்கு ஒண்ணுமே புரியல. எவ்வளவு விசேஷமான பானங்களை விட்டாலும் அவனுக்கு ஒண்ணுமே ஆகவில்லை என்று பார்த்தார்கள். உடனே ராமபிரான் சொன்னார், இவன் இந்த பானங்களை ஆளாலும் இவனை கொல்ல முடியாது. பெரிய பள்ளத்தை ஒன்று தோண்டு லக்ஷ்மணா, இந்த பள்ளத்திலே இவனை தள்ளிவிட்டு இவன் மீது மண்ணை வைத்து மூடிவிடலாம் என்று இளைய பெருமாளை பார்த்து ராமபிரான் சொன்னார். உடனே அந்த சமயத்திலே ராமபிரானுடைய ஒரு அனுகிரகத்தினாலே அந்த விராதனுக்கு அந்த பழைய நினைவுகள் எல்லாம் வந்து, நான் ஒரு பெரிய வரத்தை வாங்கியிருந்தேன் பிரம்மாவனிடத்திலே, இந்த மாதிரி எவ்வளவு பானங்கள் போட்டாலும் என்ன யாராலும் கொல்ல முடியாது, நீர் சொன்னா போல இந்த பள்ளத்துல வைத்து என்னை புதைத்து விடும். நான் முன் ஜென்மத்திலே தும்புரு என்று ஒரு இதுவாக பிறந்தேன். அந்த சமயத்திலே குபேரனுக்கு நான் செய்ய வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்யாமல் போகவே இப்படி ஆக வேண்டியது என்று குபேரன் சபித்து விட்டான். அந்த சாபத்தின் காரணமாகத்தான் நான் இப்படி திரிந்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுது தசரத குமாரர்களாகிய ராமலக்ஷ்மணர்கள் வந்து அவர்களுடைய திருவடி உன் மீது படுகிறதோ அப்பொழுதுதான் உனக்கு இந்த சாபத்திலிருந்து விமோச்சனம் என்று அந்த விராதன் தன்னுடைய பூர்வ விற்த்தாந்தங்கள், தன்னுடைய பழைய கதை, நான் ஜெயன் என்பவனுடைய பிள்ளை என்று அந்த கதைகளை எல்லாம் சொல்லி, நீங்கள் இதே போல என்னை புதைத்து விடுங்கள், மண்ணிலே அழுத்தி என்னை புதைத்து விடுங்கள் என்று வேண்ட, அவன் என்ன பண்றான், ராமலக்ஷ்மணர்களை சின்ன குழந்தைகளை தூக்கி கொண்டு போறா போல தோள் மேல வைத்து கொண்டு அவன் ஓடிவிட்டான். பிராட்டி அதை பார்த்து பயந்து விட்டாள். எங்களுடைய ராமபிரானை தூக்கி கொண்டு இப்படி ஓடுகிறானே என்னால். நான் ராமலக்ஷ்மணர்களுக்கு இதனாலெல்லாம் எந்த பயமும் இல்லை. அவன் தோள் மேலே ஏறி அவனுடைய கையை வெட்டி அவனை கீழே தள்ளி அவனை கையாலும் காலாலும் நன்னா உதைத்து அவனை புதைத்து விட்டார்கள்.